வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கு ஒப்புதல் அளித்து தாக்குதலை தொடங்குமாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-க்கு அதிகாரப்பூர்வ உத்தரவை பிறப்பித்தார். காசா நகரை கைப்பற்றும் போர் திட்டம் சுமார் ஒரு வார காலமாக போடப்பட்டு இறுதி செய்யப்பட்ட போர் திட்டம் பிரதமர் நேதன்யாகுவிடம் கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய ராணுவத்தால் கொடுக்கப்பட்டது. அதன்பின் நேற்று வியாழக்கிழமை காசா நகர போர் திட்டம் போர் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டது. போர் அமைச்சரவை போர் திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்ததை அடுத்து காசா நகரை கைப்பற்றும் போருக்கு பிரதமரால் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதுவரை நடந்த காசா போரில் ஒற்றை நகரத்தை கைப்பற்றும் மிகப்பெரிய முற்றுகை தாக்குதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. போர் உத்தரவை பிறப்பித்த நேதன்யாகு காசா பிரிவுக்கு நேரில் சென்று அங்கு ராணுவ தளபதிகளுடன் உரையாடினார். அப்போது பேசிய அவர், நாங்கள் ஒரு தீர்க்கமான கட்டத்தில் இருக்கிறோம். காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கும் ஹமாஸை தோற்கடிப்பதற்கும் IDF எனக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் வழங்கிய போர் திட்டங்களை அங்கீகரித்து இன்று நான் காசா பிரிவுக்கு வந்தேன். போர் உத்தரவை பிறப்பித்தவுடன் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பதற்கும் இஸ்ரேலின் நிபந்தனைகளின் பேரில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்கவும் உத்தரவிட்டுள்ளேன் என்று நேதன்யாகு கூறினார். அதாவது போர் மற்றும் பேச்சுவார்த்தை இரண்டுக்கும் உத்தரவிட்டுள்ளார் அவர். காசாவில் போர் நடக்கும், கத்தாரில் பேச்சுவார்த்தை நடக்கும். அங்கே பேச்சுவார்த்தைகள் எந்தவித ஒப்பந்தமும் இன்றி பல சுற்றுகள் நடந்துவிட்டன. அதனால் அங்கு புதிதாக எதுவும் நடக்கப் போவதில்லை. போரை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடுகிறோம் என்று வெளிநாடுகளுக்கு காட்டுவதற்காக பேச்சுவார்த்தைகள் அது பாட்டுக்கு நடக்கின்றன. காசா பிரிவில் நேதன்யாகு மேலும் கூறிய போது, இந்த நேரத்தில் எந்த இஸ்ரேலிய பிரதிநிதிகளும் கத்தாருக்கு புறப்பட மாட்டார்கள் என்றார். ரிசர்வ் படையினரும் வழக்கமான படைகளையும் அணி திரட்டுவதை நேதன்யாகு பெரிதும் பாராட்டுவதாக கூறினார். ஹமாஸை தோற்கடிப்பது மற்றும் நமது அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பது ஆகிய இரண்டு நோக்கங்களும் கைகோத்து செல்கின்றன என்று அவர் கூறினார். காசா பிரிவில் அவருக்கு வழங்கப்பட்ட திட்டங்களால் நேதன்யாகு ஈர்க்கப்பட்டார் என்று பிரதமர் அலுவலகத்தின் ஒரு அதிகாரி தெரிவித்தார். இஸ்ரேலிய ராணுவத்தின் போர் திட்டங்கள் உறுதியானவை என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. நேற்று வியாழக்கிழமை IDF தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜமீர், பாதுகாப்பு படை அதிகாரிகள் காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான போர் திட்டங்கள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மற்றும் நேதன்யாகுவின் சில இறுதி கேள்விகளுக்கு பதில் வழங்கினார்கள். தந்திரோபாய விவகார அமைச்சர் டான் டெர்மர், நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்க்வீர் ஆகியோரும் அந்த விவாதத்தில் பங்கேற்றனர். வரவிருக்கும் காசா நகர நடவடிக்கை குறித்து விவாதிக்க போர் அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்னதாக கான்யூனிஸில் உள்ள ஹஃபீர் படைப்பிரிவு மற்றும் கவச படைப்பிரிவுகளுடன் IDF தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜமீர் பேசியிருந்தார். அதன் பின் கருத்து தெரிவித்த அவர், காசா நகரத்தில் நடவடிக்கைக்கான முயற்சிகளுடன் நாங்கள் முன்னேறி வருகிறோம் என்று கூறினார். இப்போதும் கூட காசா நகரின் புறநகரில் ஏற்கனவே படைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் கூடுதல் படைகள் வெள்ளிக்கிழமை அவர்களுடன் போய் இணையும். பணிய கைதிகளை விடுவிப்பதும் ஹமாஸின் தோல்வியும் எங்கள் குறிக்கோள்களாக உள்ளன என்று அவர் மேலும் கூறினார். நாங்கள் ஓய்வெடுக்க மாட்டோம். அவற்றை அடையும் வரை நாங்கள் நிறுத்த மாட்டோம். இந்த இலக்குகளை அடைவது நமது எதிர்காலத்திற்கும் நமது மதிப்புகளுக்கும் அவசியம் என்றார். நேற்றும் ஹமாஸ் இயக்கத்தினர் பதுங்கியிருந்த இடத்தில் இருந்தபடி இஸ்ரேலிய துருப்புக்களை தாக்கியது பற்றி இயால் ஜமீர் விளக்கம் அளித்தார். காசா நகர புறநகர் பகுதியில் உடைந்த கட்டடங்களுக்குள் அவர்கள் மறைந்திருந்தபடி ராணுவ வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இஸ்ரேலிய துருப்புக்கள் இயந்திர துப்பாக்கிகளாலும் டேங்களாலும் அந்த கட்டடத்தை நோக்கி தாக்குதல் நடத்தினார்கள். ஹமாஸ் இயக்கத்தினருடன் போர் புரிந்து பெரும்பாலான நபர்களை கொன்ற துருப்புக்களுக்கு அவர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். சிலர் தப்பிச் சென்று விட்டார்கள். மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து விசாரித்த நிகழ்வுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுமாறு தளபதிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். ஹமாஸுக்கு நாங்கள் கடுமையான அடியினை கொடுத்துள்ளோம் என்றும் ஜமீர் கூறினார். மேலும் தெரிவித்த அவர், தீவிரவாத ராணுவமாக இருந்த ஹமாஸ் இப்போது ஒரு கெரில்லா அமைப்பாக மாறியுள்ளது. மறைந்திருந்து தாக்கிவிட்டு ஓடுகிறார்கள். ஹமாஸை எல்லா இடங்களிலும் தொடர்ந்து தாக்குவோம். தேவைப்படும் வரை எங்கு வேண்டுமானாலும் அவர்களை துரத்துவோம் என்றார். IDF-இன் காசா நகர படியெடுப்பு தொடர்பான பெரிய தலைப்புச் செய்திகள் காசா நகர போர் தொடங்குவதற்கு முன்போ அல்லது அதற்கு பின்னோ ஒரு புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னமும் இருக்குமா என்ற கேள்விக்குறிகளுடன் காணப்பட்டன. தலைப்புச் செய்திகளில் அடிபட்ட மற்றொரு விஷயம், காசா நகர போரில் ஈடுபடும் ரிசர்வ் துருப்புக்கள் மற்றும் கட்டாய ராணுவ சேவை துருப்புக்களின் எண்ணிக்கை தற்போது காசா நகரத்தை சுற்றி 5 முழு படைப்பிரிவுகளை இறக்கிவிட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவம். 5 முழு படைப்பிரிவுகள் என்பது 25,000 முதல் 50,000 துருப்புக்கள் தீவிரமாக படியெடுப்பை குறிக்கின்றது. மேலும் 1,10,000 முதல் 1,30,000 வரையிலான ரிசர்வ் துருப்புக்கள் சம்பந்தப்பட்டிருப்பது போரின் ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு உச்ச எண்ணிக்கையை காட்டுகின்றது. போர் ஆரம்பித்து 22 மாதங்களுக்கு பின்னர் இந்த எண்ணிக்கையில் துருப்புக்கள் ஒரு நகரத்தை முற்றுகையிட்டு கைப்பற்றி இறக்கி விடப்பட்டிருப்பது பொருத்தமற்றது என்று சில இஸ்ரேலிய அமைப்புகள் கூறுகின்றன. அவை இஸ்ரேலிய மக்கள் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் ரிசர்வ் துருப்புக்களை அதிகமாக பயன்படுத்துவது சில படைப்பிரிவுகளின் உயிரை பணியம் வைக்கும்
ஆபத்தான நடவடிக்கை என்ற விமர்சனத்தை இஸ்ரேலுக்கு உள்ளேயே எழுப்பியுள்ளன. ஏற்கனவே உள்ள இதுபோன்ற சிக்கல்கள் தொடரக்கூடும். ஆனால் இப்போது உண்மையில் முக்கியமானது என்னவென்றால், ஹமாஸ் படைகள் காசா நகரத்தை விட்டு வெளியேறுவதை தடுக்க ஐடிஎஃப் திட்டங்களையும் தந்திரோபாயங்களையும் செயற்படுத்துகிறதோ என்பதுதான். காசா நகரத்தில் மீதமுள்ள 1 மில்லியன் பொதுமக்கள் வெளியேறும் போது ஹமாஸ் இயக்கத்தினரும் தப்பியோடுவார்கள். இது இதுவரை நடந்த போரின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று. அது எப்படி தடுக்கப்படும் என்பதே முக்கிய கேள்வி. கடந்த காலத்தில் காசாவின் மற்ற நகரங்களை கைப்பற்றிய போது ஐடிஎஃப் 3 கவலைகளை வைத்திருந்தது. முதலாவது, இஸ்ரேலிய துருப்புக்கள் ஹமாஸால் கொல்லப்படலாம். இரண்டாவது, இஸ்ரேலிய பணிய கைதிகள் ஹமாஸால் கொல்லப்படலாம். மற்றும் மூன்றாவது, பாலஸ்தீனிய பொதுமக்கள் இஸ்ரேலிய துருப்புக்களால் கொல்லப்படலாம். இந்த 3 பிரச்சனைகளையும் தவிர்க்க ஹமாஸ் உட்பட அனைவரையும் அது படியெடுக்கும் எந்த நகரத்தையும் விட்டு வெளியேற ஐடிஎஃப் அனுமதித்தது. இதனால் தான் மார்ச் மாதத்திலிருந்து ஐடிஎஃப் 2100 ஹமாஸ் இயக்கத்தினரை மட்டுமே கொண்டுள்ளது என்று புதன்கிழமை ராணுவம் தெரிவித்தது. போரின் ஆரம்ப மாதங்களில் ஐடிஎஃப் ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் இயக்கத்தினரை கொண்டது. ஆனால் போர் தொடங்கி சில மாதங்களின் பின் தாங்கள் வெளியேறும் பொதுமக்களுடன் மக்களாக நகர முடியும் என்பதை ஹமாஸ் கண்டறிந்தவுடன் ஹமாஸ் படைகளின் பெரிய குழுக்களை குறிவைப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. சமீபத்தில் பெய்ட் ஹனூன் நகரில் ஹமாஸ் பட்டாலியனை தோற்கடித்த போது ஐடிஎஃப் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டது. ஆனால் அப்போது சுமார் 30 இயக்கத்தினரை கொல்லப்பட்டனர். போரின் தொடக்கத்தில் ஹமாஸின் ஒரு பட்டாலியன் பொதுவாக சுமார் 1000 ஹமாஸ் இயக்கத்தினரை குறித்தது. ஆனால் பெய்ட் ஹனூன் நகரில் ஹமாஸ் பட்டாலியனை தோற்கடித்த போது 30 பேரை மட்டுமே அடையாளம் கண்டு சுட முடிந்தது. இது உள்ளூர் காசா மக்களிடையே மறைந்திருக்கும் ஹமாஸ் துருப்புக்களை கண்டுபிடிப்பது ஐடிஎஃப்க்கு எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை காட்டுகின்றது. எனவே தற்போது தொடங்கியுள்ள காசா நகரை கைப்பற்றும் போரில் ஐடிஎஃப் வித்தியாசமாக என்ன செய்ய முடியும்? ஹமாஸ் இயக்கத்தினர் தப்பி ஓடுவதற்கு முன்பு அவர்களை பிடிக்க முயற்சிப்பதற்காக பெரிய குண்டுவீச்சு மற்றும் பீரங்கி தாக்குதல்களுடன் தாக்குதலை தொடங்குமாறு காலாட்படையை காசா நகரத்தின் சில பகுதிகளுக்குள் விரைந்து அனுப்ப முடியும். இது ஹமாஸ் தாக்குதல்தாரர்களை எதிர்கொள்ளும் முன்னணியில் இருக்கும் இஸ்ரேலிய துருப்புக்களுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும். ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் அதைத்தான் எதிர்கொள்ள வேண்டும். ஐடிஎஃப் காசா நகரத்தை முழுமையாக சுற்றி வளைத்து ஒரே நேரத்தில் சில 100 பாலஸ்தீனியர்களை மெதுவாக வெளியேற்ற முடியும். ஹமாஸ் இயக்கத்தினர் ஒரு பொதுமக்கள் கூட்டத்திற்குள் ஒரு மறைப்புடன் தப்பிச் செல்லும் வாய்ப்புகளை குறைக்க ஒவ்வொரு நபரையும் சோதனை செய்ய வேண்டி இருக்கும். இது நடவடிக்கையை மிகவும் மெதுவாக்கும். மேலும் ஐடிஎஃப் துருப்புக்கள் அதிக தாக்குதல்களுக்கு ஆளாக நேரிடும். ஆனால் இது பெருமளவான பொதுமக்கள் வெளியேற்றத்திற்கு முன்பு ஐடிஎஃப் படைகளை காசா நகரத்திற்குள் அனுப்புவதை விட பாலஸ்தீனிய பொதுமக்களுக்கு குறைவாக ஆபத்தானதாக இருக்கும். 2023 நவம்பரில் காசா நகரில் உள்ள ஷிஃபா மருத்துவமனை ஐடிஎஃப் கைப்பற்றியது. பின்னர் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மீண்டும் ஷிஃபா மருத்துவமனை ஐடிஎஃப் கைப்பற்ற சென்ற போது அதே மருத்துவமனையில் ஹமாஸின் கட்டளை தளம் இயங்கியது. 2023 நவம்பரில் மருத்துவமனைகள் ஒரு துப்பாக்கி சூடு கூட நடத்தப்படவில்லை. ஏனெனில் ஐடிஎஃப் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிய போது ஹமாஸ் இயக்கத்தினரை தடுக்க முடியாமல் அனைவரையும் மொத்தமாக வெளியேற்ற அனுமதித்தது. இரு தரப்பிலிருந்தும் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஐடிஎஃப் அங்கு பெரும்பாலும் சாதித்தது அந்த பகுதியை கைப்பற்றி ஹமாஸ் ஆயுதங்கள், தகவல் தொடர்பு மற்றும் உளவு தகவல் சேகரிக்கும் உபகரணங்களை கைப்பற்றியது மட்டுமே. கடந்த 6 மாதங்களாக ஐடிஎஃப் செய்து வரும் பெரும்பாலானவற்றில் இதுவும் ஒன்றாகும். இதற்கு நேர்மாறாக மார்ச் 2024இல் ஐடிஎஃப் முதலில் மருத்துவமனையை சுற்றி வளைத்து பின்னர் படையெடுப்புக்கு படையை உள்ளே அனுப்பியதன் மூலம் ஹமாஸை ஆச்சரியப்படுத்தியது. குறிப்பிடத்தக்க போர் நடந்தது. நூற்றுக்கணக்கான ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தினர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். மருத்துவமனைக்கும் அதிக சேதம் ஏற்பட்டது. மேலும் பாலஸ்தீனிய பொதுமக்களுக்கும் ஐடிஎஃப் துருப்புகளுக்கும் அதிக சேதம் ஏற்பட்டது. ஆனால் அது உண்மையில் ஹமாஸின் மூத்த தளபதிகள் உட்பட பல முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டதால் ஹமாஸை பாதித்தது. ஆனால் பொதுமக்களின் அதிக எண்ணிக்கையிலான இறப்பு சர்வதேச அளவில் இஸ்ரேலை பாதித்தது. போர் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஐடிஎஃப் மற்றும் போர் அமைச்சரவை இம்முறை போரை எப்படி நடத்தப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஹமாஸுக்கு ஆழமான அடியை கொடுக்க மற்றொரு பணைய கைதி ஒப்பந்தத்திலிருந்து விலகிச் செல்ல போகிறார் என்றால் ஹமாஸின் ஆட்களை தப்பியோடு அனுமதிக்க அவர் விரும்பாதிருக்கலாம். அப்படி செய்தால் அதிக அழிவுகள் ஏற்படும்.